அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் கஃபூர், யாவற்றையும் மன்னிக்கின்றவன். இன்றைக்கி இந்த அல்லாஹ்னுடைய பெயரும் அதற்குரிய பண்பையும் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. நம்ம என்ன செய்வோம்? ஒரு டாக்டரை போய் பார்ப்போம். டாக்டர் என்ன ட்ரீட்மெண்ட் சொல்கிறாரோ அதை நம்ம செய்வோம். அதுக்காக எவ்வளோ பணம் செலவானாலும் நம்மக்கிட்ட இல்லாட்டி கூட கடன் வாங்கி கூட நம்ம என்ன செய்வோம்? அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம பார்ப்போம். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், நம்மளுடைய வலி வேதனையெல்லாம் நம்மளை விட்டு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதே மாதிரி சில நேரங்களில் நம்மளுடைய மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும், வெறுமையாக இருக்கும், அழுத்தமாக இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட எந்த நிகழ்வுமே நம்மளை சுற்றி நடந்திருக்காது. ஆனால் நமக்கு அந்த மாதிரியெல்லாம் தோணும். அப்போ நம்ம என்ன செய்வோம்? நமக்கு யாரெல்லாம் ஆதரவாக ஆறுதலாக பேசுவாங்களோ அவங்கக்கிட்ட போய் நம்ம பேசுவோம். இல்லைன்னா டாக்டரை போய் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா மார்க்க அறிவு பெற்றவர்கிட்ட போய் நம்ம பேசுவோம். என்ன பேசுவோம் இவங்கக்கிட்ட? நம்ம மனசில் உள்ள அந்த கவலை, பயம், வெறுமை, குழப்பம் இது எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட நம்ம எடுத்து சொல்லி நம்ம பிரச்சனையிலிருந்து மீள்றதுக்கான வழியை தேடுவோம். அப்போ நம்ம உடல் நலத்துக்கும் சரி, மன நலத்துக்கும் சரி ஆரோக்கியம் கிடைக்கணும்னா இந்த உலகத்தில் உள்ள படைப்புகள் கிட்ட தான் நம்ம நிவாரணத்தை தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய இந்த பிரச்சனையினுடைய மூல காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்தா, நாம் செய்கிற ஏதோ ஒரு பாவம், அது சிறியதோ பெரியதோ, அந்த பாவத்திற்கான மன்னிப்பை நம்ம ரப்புக்கிட்ட கேட்காம இருந்திருக்கலாம். அந்த காரணத்தினால தான் நம்மளுடைய உடல்நிலையிலும் மனநிலையிலும் நமக்கு பாதிப்பு வருது. நம்ம மன்னிப்பை கேட்கணும் அப்படின்னா நமக்கு எதிரில் இருக்கிறவங்க மன்னிக்கக்கூடிய குணம் உள்ளவங்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த பண்பு உள்ளவன் தான் அல் கஃபூர், யாவற்றையும் மன்னிக்கின்றவன். அல் கஃபூர் அப்படின்னா மிக மன்னிக்கக்கூடியவன் அப்படிங்கிறது பொருள். ஆனால் இந்த வார்த்தையினுடைய உள்ளர்த்தம், அதாவது வேர்ச்சொல் கஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கஃபர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை மறைத்து வைக்கிறது. இப்போ ஒரு போருக்கு போகும்போது போர் வீரர்களை பார்த்துருக்கோம் இல்லையா? அவங்க தன்னுடைய மார்பில் ஒரு கவசம் அணிஞ்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த கவசம் எதிரிகள்கிட்ட இருந்து எந்த ஆயுதமும் அவங்கள தாக்காத அளவு பாதுகாக்குது. அதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த கவசத்தை அணிஞ்சிருக்காங்க. அது மாதிரி தான் இந்த கஃபர் அப்படின்றதுக்கு 2 பொருள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முதலாவது, இது நம்மளை ஒரு ஆபத்திலிருந்து பாதுகாக்குது. இன்னொன்று, மறைக்க வேண்டிய விஷயங்களை பிறருடைய பார்வைக்கு தெரியாமல் இது மறைக்குது. இது 2மே இந்த கஃபருடைய அடிப்படையான அர்த்தங்களாக இருக்குது. அதே போல தான் அல்லாஹ்வுடைய அல் கஃபூர் அப்படின்ற அந்த பெயருடைய பொருளும் ஒரு மனிதனுடைய பாவங்களை மறைக்கிறது. அவனை பிறர் அசிங்கப்படுத்தாதவாறு அல்லாஹ் என்ன செய்யறான்? பிறருடைய பார்வைக்கும் தெரியாமல் அதை மறைக்கிறான். இன்னும் அந்த பாவத்தினால அவனுக்கு வரக்கூடிய தீங்குகளை விட்டும் அவனை அல்லாஹ் பாதுகாக்கிறான். எப்படி அப்படின்னா, அல்லாஹ் அவனுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அவன் செய்த பாவத்தினால அவனுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளிலிருந்து அவனை பாதுகாத்து, அவன் செய்த தீங்கினை நன்மைகளாக மாற்றி, இந்த பாவங்களை செய்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவு அல்லாஹ் அந்த அடியானை நேசித்தானோ அவனுடைய பாவ மன்னிப்புக்கு பிறகு இன்னும் அதை விட அதிகமாக அல்லாஹ் அந்த அடியானை நேசிக்க ஆரம்பிச்சிடுறான். யோசிச்சு பாருங்க, நம்மெல்லாம் அப்படியா இருக்கும்? இப்போ நமக்கு யாராவது பாவம் செஞ்சுட்டாங்க, அவங்க அந்த பாவத்தை உணர்ந்து வருந்தி நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம்? நான் உங்களை மன்னிச்சிட்டேன், ஆனால் முன்ன மாதிரி என்னால் உங்ககிட்ட பழக முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய நம்முடைய ரப்பு தன்னுடைய அடியான் தான் செஞ்ச தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்ட உடனேயே அதை மன்னிச்சதோடு மட்டும் இல்லாமல் முன்பை விட அதிகமாக அவனை நேசிக்கவும் ஆரம்பிச்சிடுறான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவங்கள மன்னிச்சிட்டோன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்கள்லேருந்தும் அவங்கள புறக்கணிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ மன்னிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகவும் பிடித்தமான ஒரு குணாதிசயம்தான். அது எந்த கட்டத்தில் ரொம்ப அழகாகுது தெரியுமா? நமக்கு ஒருத்தவங்க அநீதம் செஞ்சுருப்பாங்க, அவங்க நம்மக்கிட்ட மன்னிப்பே கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துலையும் நாம் அவங்கள மன்னிக்கும்போது அது ரொம்ப அழகானதாக மாறுது. இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு ரியல் இன்சிடெண்ட், உண்மையாகவே நடந்த ஒரு நிகழ்வு. இது அமெரிக்காவில் நடந்தது 2015. அங்கே கென்டகி அப்படின்ற ஊரில் சலாஹுதீன் ஜித்மூத் அப்படிங்கிற ஒரு மனிதர் ஒரு பிஸா கட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். அப்போ அன்னைக்கு அவருடைய கடைசி டெலிவரி அது ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு கொண்டு போகணும். அங்கே அவர் அந்த உணவை கொண்டு போயிடுறாரு. அங்கே ஒரு திருடன் அவர்கிட்ட இருந்து அந்த உணவை பறிச்சது மட்டும் இல்லாமல் அவர் கத்தியால் குத்தி கொலை பண்ணிடுறாரு.
இந்த கேஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதனுடைய ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு எல்லாரும் கூடியிருக்காங்க. அங்கே அந்த கொலை செய்தவரும் இருக்கார், கொலை செய்யப்பட்டவருடைய தந்தை இருக்கார் இல்லையா, இறந்து போனவருடைய தந்தையும் அங்கே இருக்கார். அப்போ அந்த தந்தை அந்த கொலை செய்தவரை பார்த்து பேசுகிறாரு. என்னுடைய மகன் இறந்து 2 வருடங்களும் 7 மாதங்களும் ஆகுது. ஆனால் எந்த ஒரு இரவிலும் நான் தூங்கவே இல்லை. நான் ஒவ்வொரு இரவும் என்னுடைய பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், அவன் எப்படி மரணிச்சிருப்பான்னு நான் அதை நினச்சி நான் என்ன செய்கிறேன், அவ்வளோ கவலைப்பட்டுட்ருக்கேன். ஆனாலும் எனக்கு உன் மேலே கோபம் இல்லை. உன்னை வழிகெடுத்த அந்த ஷைத்தானின் மீது தான் எனக்கு கோபம் இருக்குது. நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அந்த மனிதர் சொல்கிறாரு. ஆனாலும் இவர் செய்த கொலை உறுதிப்படுத்தப்பட்டதுனால இவருக்கு 31 வருட காலம் தண்டனை இவருக்கு கிடைக்கிது, சிறை தண்டனை. இதெல்லாம் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு எல்லாரும் கலைஞ்சு போகும்போது இந்த இறந்து போனவருடைய தந்தை வந்து கொலை செய்தவரவே பார்த்து அவரோட கையை பிடிச்சிட்டு அவரை என்ன செய்கிறாரு, அணைச்சிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, நீ செய்த பாவங்களையெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன். ஆனால் நீ என்ன செய்ய, மன்னிப்புடைய வாசல் எப்போதுமே திறந்து தான் இருக்கும். நீ அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு இன்னும் நீ நிறைய நன்மைகளை செய்பவனாக இரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போ சக மனிதர்கள் அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அவருக்கு பெரிய அநீதி இழைக்கப்பட்ட நிலையில் கூட முழு மனசாக அந்த தப்பு செஞ்சவரை மன்னித்ததோடு மட்டும் இல்லாமல் அவரை பாவத்திலிருந்து மீள்றதுக்கான வழியையும் இவர் அவருக்கு சொல்கிறார். யோசிச்சு பாருங்கள், இது சக மனிதர்கள். அப்படின்றப்போ ஒரு அடிமைக்கும் தன்னுடைய எஜமானனுக்கும் தேவை உடையவருக்கும் தேவையற்றவருக்கும் தவறு செய்தவருக்கும் எந்த நிலையிலும் சரியாக இருப்பவருக்கும் படைப்புக்கும் அதை படைத்தவனுக்கும் நடுவில் அநீதம் இழைக்கப்படும் போது அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை மன்னித்து முன்பை விட அதிகமாக விரும்புகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். தௌபாவை அல்லாஹ் 10 விதமாக நமக்கு வழங்குறான். 10 விதமான தௌபா நமக்கு கிடைக்கிது. 3 நம்ம அந்த உலகில் வாழும்போதே நமக்கு கிடைக்கிது. அது என்ன அப்படின்னா, நம்ம மன்னிப்பு கேட்குறதன் மூலமாக அல்லாஹ் நம்மளுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அந்த பாவங்களை மறைச்சதோடு மட்டும் இல்லாமல் பாவங்களை மன்னித்து மறைத்து அந்த பாவத்தால் ஏற்படக்கூடிய தீங்குகளிலிருந்து நம்மளை பாதுகாத்து அந்த பாவங்களை எல்லாம் நமக்கு நன்மைகளாகவும் அல்லாஹ் மாற்றித்தரான். 2வது இயற்கை சீற்றம், அப்புறம் உடல்நல குறைவால் மரணிக்கிறது, ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக பாம்பு ஒரு இப்போ நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா, அந்த மாதிரி திடீர் நிகழ்வுகளால் நம்ம மரணிக்கிறது மூலமாக நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. அடுத்து நம்மளுடைய நற்குணங்கள், நம்மளுடைய நல்ல அமல்கள் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. சரி, இது 3மே நான் இந்த உலகத்தில் இது 3மே எனக்கு நடக்கலையே அப்படின்னா நம்முடைய மரணத்திற்கு பின்பும் இது தொடருது. நம்முடைய ஜனாசா தொழுகையின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். அடுத்து சதக்கத்துல் ஜாரியா, அதன் மூலமாக மரணத்திற்கு பிறகும் நமக்கு அது நன்மையை தேடி தருது. நம்மளுடைய மன்னரை வேதனையின் மூலமாகவும் அல்லாஹ் என்ன செய்கிறான், நமக்கு அந்த அச்சம் ஏற்படுது இல்லையா மன்னரையில், அந்த அச்சத்தின் காரணமாகவும் அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறான். சரி, உயிர் வாழும் போதும் சரி மன்னரையிலும் சரி. இதற்கு அப்புறம் அல்லாஹ் மறுமையில் ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய பயத்தின் காரணமாக, அவன் விசாரணையின் போது ஏற்படக்கூடிய பயத்தின் காரணமாக அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான். இன்னும் 50,000 வருட காலம் வரை திடலில் நம்ம நிற்கிறோம் இல்லையா மஹ்ஷர் மைதானத்தில், அதற்கப்புறம் அல்லாஹ் என்ன செய்கிறான், அதற்காகவும் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறான். இன்னும் கடைசியாக நம்மளுடைய சிபாரிசு, நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிபாரிசு மூலமாகவும் அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறான். அப்போ இந்த பூமியில் வாழும்போதும் நம்மளுடைய மன்னரை வாழ்க்கையிலையும் நம்மளுடைய மறுமை வாழ்க்கையிலையும் இது எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய அமல்களால் மட்டும் ஒரு மனிதன் சுவனம் செல்ல முடியாது, அல்லாஹ்வுடைய கருணையால் மட்டும்தான் செல்ல முடியும். இது நம்ம நிறைய நபிமொழிகளில் கேட்டிருக்கோம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸில் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் சொல்கிறான், மறுமையில் நான் எந்த அளவுக்கு மன்னிப்பேன் என்றால் எந்த ஒரு மனிதனும் கற்பனையிலும் கூட நினைத்திராத அளவு நான் அவனை மன்னிக்கக்கூடியவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அல்லாஹ் இப்படி 10 விதமாக நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். நம்ம அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய மக்களை நீங்கள் எத்தனை முறை அழைத்து மன்னிப்பு கேட்டாலும் நான் என்ன செய்கிறேன், உங்களை மன்னிக்கிறேன், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். ஆதமுடைய மக்களே, உங்களுடைய பாவங்கள் வானத்தில் உள்ள மேகங்கள் அளவு இருந்தாலும் நான் அதை மன்னிக்கிறேன். ஆதமுடைய மக்களே, நீங்கள் உலக அளவு பாவங்கள் செய்திருந்தாலும் அதில் இணை வைப்பு இல்லாமல் இருந்தால் நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நபிமொழியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது திருமிதியில் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், யார் முற்றிலும் சார்ந்திருக்கிறோம், யாருக்கு யார் தேவைப்படுறோம்?
நாம் தான் அல்லாஹ்வை முற்றிலுமாக சார்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது. நம்ம மன்னிப்பு தேடக்கூடிய இடத்துல இருக்கோம். அல்லாஹ் நம்மளை மன்னிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். இப்போ அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான். எந்த தவறுகள் செய்தாலும் அல்லாஹ் நம்மளை மன்னிக்கிறான். நம்ம ஒரு முறை இருமுறை மனுஷங்களை என்ன செய்வோம்? ஒரு மனிதர் தவறு செஞ்சு வந்தால் ஒரு தடவை மன்னிப்போம், 2வது தடவை மன்னிப்போம். திருப்பி திருப்பி செய்யும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அவருடைய பாவங்களை மன்னிக்க மாட்டோம். இன்னும் நம்ம கோவப்படுவோம் அவர்கிட்ட. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு 10 முறை 10 விதமாக நமக்கு மன்னிப்பு அளிக்கிறான். நம்ம திருப்பி திருப்பி பாவங்கள் செய்து அதை வருந்தி திருந்தி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கும்போது நான் அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் சில பாவங்களை நம்ம தெரியாமலேயே செஞ்சுருப்போம். நமக்கே தெரியாது அது பாவங்கள்னு நம்மளுடைய அறியாமையில் செஞ்சுருப்போம். அல்லாஹ் அதையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். ஏன் அல்லாஹ் இந்த அளவு மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறான் அப்படின்னா, அல்லாஹ் மனிதனுடைய சுமைகளை குறைக்கணும்னு நினைக்கிறான். மனிதனுக்கு பல சுமைகள் இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் பல சுமைகளை அவன் சுமக்கிறான். அவனுடைய வேலை சுமை, அவனுடைய உடல்நலக்குறைவு, அவனுக்கு மிகவும் பிடித்தவர்களுடைய மரணங்கள், பிறருடைய அடக்குமுறையில் வாழ்கிறது, அவனுடைய மன வருத்தங்கள், மன அழுத்தம், இப்படி நிறைய நம்ம சொல்லலாம். இத்தனை பாரங்களையும் விட எது ரொம்ப மோசமானது தெரியுமா? அவனுடைய பாவங்கள்னால் ஏற்படக்கூடிய அந்த சுமை தான். இது அவனுடைய மன நிம்மதியையும் கெடுத்து அவனுடைய நல்ல வாழ்க்கையையும் கெடுக்கக்கூடியது. இதை தான் அல்லாஹ் குறைத்து அவனுடைய சுமைகளை எல்லாம் என்ன செய்கிறான்? அதனால் லேசாக்குறான். இப்போ இப்லீஸ் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்காததுனால தான் அல்லாஹ் அவனை தள்ளி வச்சான். ஃபிரௌன் கடல்லையே மூழ்கடிக்கப்பட்டான். காரூனும் அவனுடைய செல்வங்களும் பூமியிலேயே புதஞ்சு போயிருச்சு. ஆது சமூக கூட்டத்தினர், லூதுடைய மக்கள், இப்படி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லக்கூடிய முந்தைய சமூகத்தினர் எல்லாருமே இந்த பாவ மன்னிப்பு கேட்காததுனால தான், அவங்களுடைய பாவங்களுடைய சுமைகள் தாங்க முடியாமல் தான் அவங்களாம் அழிஞ்சு போனாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸில் அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதன் செய்யக்கூடிய நல்ல அமல் அவனுடைய முகத்தில் மறுமையில் அவனுடைய முகத்தில் அது ஒளியை ஏற்படுத்தும், அவனுடைய இதயத்தை அது பிரகாசமானதாக ஆக்கும், அவனுடைய வாழ்வாதாரங்களில் அது அபிவிருத்தியை ஏற்படுத்தும், அவனுடைய உடலுக்கு அது வலு கொடுக்கும், அவனுக்கும் சக மனிதனுக்கும் இடையே அல்லாஹ் அன்பை ஏற்படுத்துவான். அவன் வாழும்போது இம்மையிலேயே அல்லாஹ் என்ன செய்கிறான்? இத்தனையும் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறான். அவனுடைய நல்ல அமல் அவனுக்கு முகத்தில் என்ன செய்யுது? ஒரு ஒளியை ஏற்படுத்தி கொடுக்குது, அவனுடைய இதயத்தை அது பிரகாசமானதாக ஆக்குது, அவனுடைய வாழ்வாதாரத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்துது, இன்னும் அவனுடைய உடலுக்கு அது வலிமையை கொடுக்குது, இன்னும் மற்ற மனிதர்களுடைய அன்பையும் அல்லாஹ் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறான். ஆனால் இதுவே ஒரு மனிதன் பாவம் செய்பவனாக இருந்தால் அது அவனுடைய முகத்தை என்ன செய்யுது? இருளை ஏற்படுத்துது, அவனுடைய இதயத்தையும் அது இருளடைய செய்யுது, அவனுடைய உடலுக்கு அது பலவீனத்தை ஏற்படுத்துது, அவனுடைய வாழ்வாதாரங்கள் அனைத்தும் குறைக்கப்படும், மக்களுடைய மத்தியில் அவன் மீது வெறுப்பு தான் ஏற்படும். அப்போ நம்ம கேட்கக்கூடிய மன்னிப்பு நமக்கு எதையெல்லாம் கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம இந்த விளக்கங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அப்போ அல்லாஹ்வோடு ஒரு மனிதன் நெருக்கமாக இருக்கும்போது அவனுடைய மனம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். அல்லாஹ்வுடன் ஒரு மனிதன் எப்போ தூரமாக அல்லாஹ் விட்டு விலகி அவனுடைய நினைவுகளை விட்டு தூரமாக போகிறானோ அப்போது அவனுடைய மனம் சோர்வடைந்து கவலையடைந்து இருக்கும். இப்போ ஒரு மனுஷன் பாவத்துக்கும் நன்மைக்கும் இடையில ஓடிக்கிட்டே இருக்கான். இந்த உலகத்தில் வாழும்போது அவனுக்கு ஒரு செயல் செய்தால் நன்மை கிடைக்கும்னு தெரியும், ஒரு செயல் செய்தால் அது பாவமாகவும் தெரியும். ஆனால் அவனுடைய மன இச்சைக்கு நடுவில் அவன் இதுவா அதுவான்னு அவன் தேர்ந்தெடுக்கிறதுல மிகவும் என்ன செய்கிறான்? குழப்பத்தோடையே அவன் வாழ்க்கை இருக்குது. அப்போ அவன் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு இந்த பாவ மன்னிப்பு கேட்குறது அப்படிங்கிறது மிகவும் அவசியமான ஒன்றா இருக்குது. அதனால தான் அல்லாஹ் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இந்த பாவ மன்னிப்பை கொடுக்குறான். லைஃப் ஜாக்கெட் சொல்லுவோம் இல்லையா? நம்ம வந்து போட்டில் போகும்போதெல்லாம் நமக்கு ஒரு ஜாக்கெட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு பாதுகாப்புக்கு. நீங்கள் தண்ணீரில் விழுந்துட்டாலும் அது என்ன செய்யும்? உங்களை தண்ணீருக்கு மேலே கொண்டுட்டு வரும் அப்படின்வாங்க. அப்போ நம்மளை அந்த தண்ணீர்லேருந்து பாதுகாக்கக்கூடியதாக அது இருக்குது. அது மாதிரி தான் இந்த பாவ மன்னிப்பின் மூலமாக நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு இந்த பாவ மன்னிப்பை வழங்குறான். தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் சொல்கிறான், வமை யஅமல் சூஅன் அவ் யதுலிம் நஃப்ஸஹு சும்ம யஸ்தக்ஃபிரில்லாஹ யஜிதில்லாஹ கஃபூரர் ரஹீமா. எவரேனும் ஒரு தீமையை செய்துவிட்டு அல்லது தமக்குத்தாமே அநியாயம் செய்து பின்னர் அவர் மனப்பூர்வமாக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பாரானால்
அவரை அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் அவர் காண்பார் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். சூரா நிசால 110வது வசனமாக இது வந்திருக்கு. அப்போ ஒரு மனிதன் அதிகமாக பாவம் செய்யும் போது அல்லாஹ் அவன் மீது கோபம் அடைகின்றான் அப்படின்னு குரானில் எந்த ஒரு இடத்துலையுமே அல்லாஹ் கூறலை. மாறாக அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர் பாவம் செய்திருந்தாலும் தமக்குத்தாமே அநியாயம் செய்திருந்தாலும் அவர் அதை உணர்ந்து திரும்பி அவர் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டார் அப்படின்னா அல்லாஹ்வே அவர் மன்னிப்பவனாகவும் மிக கருணை உடையவனாகவும் அவர் காண்பார் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு தன்னுடைய திருமறையில் சொல்கிறான். அபு தவீல் அப்படிங்கிற மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து, ஒரு மனிதர் உலகில் உள்ள எல்லா தப்பையும் அவர் பண்ணியிருக்காரு, அவர் மன்னிக்கப்படுவாரா, அல்லாஹ் கிட்ட அவருக்கு மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவர் இஸ்லாத்தை தழுவிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இந்த மனிதர் சொல்கிறார், ஆமாம், நான் ஷஹாதாவை ஏற்றுக்கொண்டேன். அதாவது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கார் அப்படின்றத நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவர் அந்த மனிதர் சொல்கிறாரு. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படின்னா கண்டிப்பாக அந்த மனிதருக்கு நிறைய அவர் என்ன செய்யணும், அவர் உடனே அவர் ஷஹாதாவை ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை. அப்படின்னா அவர் என்ன செய்யட்டும், ரசூலுல்லாஹ் அவருக்கு அறிவுரை சொல்கிறாங்க, அவர் நிறைய அவரை நன்மைகள் செய்யணும், பாவங்களிலிருந்து அவர் தன்னை தவிர்ந்து கொள்ளணும். இப்படி இருந்தால் அல்லாஹ் அவருடைய ஒவ்வொரு பாவத்தையும் நன்மையாக மாற்றிடுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அந்த மனிதர்கிட்ட சொன்ன உடனேயே அவர் கேட்குறாரு திருப்பி, யா அல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாவம் ஏற்றுக்கொள்ளப்படாத பாவம் அப்படின்னு இருக்கே, அதில் எது செஞ்சுருந்தாலுமா அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்குறாரு. அதுக்கு ரசூலுல்லாஹ் ஆம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவர் உடனே அவர் போயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கண் மறையும் வரை அந்த மனிதர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே அவர் என்ன செய்கிறாரு, அவர் கடந்து போனார். அப்போ இந்த சம்பவத்தை கேட்கும்போது அந்த மனிதருடைய உள்ளம் எப்படி சந்தோஷம் அடைஞ்சிருக்கும். அவர் அத்தனை பாவங்களை செய்ததாக அவருடைய உள்ளம் அவருக்கு உணர்த்துது. அந்த பாவங்கள்லேருந்து அவர் மீட்சி தேடி அவர் முயற்சி பண்ணுறாரு. அப்படிப்பட்ட நிலையில் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்கும் போது அவர் மனம் எவ்வளோ உவகை அடைஞ்சிருக்கும். அப்போ அவர் இன்னும் நம்ம அதிகமாக நன்மை செய்து நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையுமே நன்மையாக மாற்றக்கூடிய வழியையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர் மிகவும் சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு அவர் கடந்து போகிறார். இன்னும் ஒரு நபிமொழி நம்ம ரொம்ப பிரபல்யமானது, நம்ம நிறைய கேட்டிருக்கோம். ஒரு மனிதர் ஒரு பாலைவனத்தில் தன்னுடைய ஒட்டகத்தில் அவர் பயணம் செய்கிறாரு. அப்போது ஒரு மர நிழலை பார்க்குறாரு. அதில் அவர் ஓய்வெடுக்கிறாரு. அவருடைய தூங்கி அவர் உறங்கக்கூடிய ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஒட்டகம் அவரை விட்டு போயிடுது. அவர் எழுந்து பார்க்குறாரு, அந்த ஒட்டகத்தையே காணோம். அவர் ஒவ்வொரு மேடையிலும் போய் தேடி பார்க்குறாரு, அவருக்கு அந்த ஒட்டகத்தை பார்க்க முடியலை. அவர் ரொம்ப மனசொடிஞ்சு போயிட்டு என்ன செய்கிறாரு, திருப்பி அந்த மர நிழல்லையே வந்து உட்காந்துட்டு அவர் சொல்கிறாரு, அவ்வளோதான் நம்மளுடைய நிலைமை, நம்ம இப்படியே இங்கேயே இருந்து மரணிக்க வேண்டியது தான் அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு, மனசு ஒடிஞ்சு போய் இருக்கக்கூடிய நேரம் அவருடைய ஒட்டகம் மீண்டும் அவர்கிட்ட திரும்பி வருது. அப்போ அவர் எப்படி சந்தோஷம் அடைஞ்சிருப்பார், அந்த ஒட்டகத்தை பார்த்து அவர் எந்த அளவு சந்தோஷப்பட்டிருப்பார். அப்படித்தான் தன்னுடைய அடியான் தன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கும்போது நம்முடைய ரப்பு அதை விட அதிகமாக மகிழ்ச்சி அடையக்கூடியவனாக இருக்கான். இப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், நம்ம எல்லாரும் பாவமே செய்யாதவங்களா? இல்லை, நிச்சயமாக நாம் பாவம் செய்தவர்கள், தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் பாவங்கள் செய்தவர்களாகத்தான் நம்ம இருக்கோம். அப்போ இந்த பாவத்துக்கெல்லாம் நாம் மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு தனிமையான இடத்துல அமர்ந்து நாம் செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் அந்தரங்கமாகவும் நாம் செஞ்ச எல்லா பாவத்தையும் நம்மளே சில பாவங்களை செஞ்சது நினச்சி பார்த்தா நமக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அந்த நிலையில் அப்படிப்பட்ட எல்லா பாவங்களையும் நம்மளுடைய கண்ணெதிரே கொண்டு வந்து, யா அல்லாஹ், உன்னுடைய கருணை உன்னுடைய வல்லமையின் பொருட்டால் சத்தியம் செய்து நான் சொல்கிறேன், இந்த அனைத்து பாவங்களிலிருந்தும் நீ என்னை மன்னித்து விடுவாயாக, இந்த பாவங்கள் அனைத்தையும் நீ என் வாழ்வில் இருந்து நீக்கி விடுவாயாக, இதனால் ஏற்படக்கூடிய எல்லா அசிங்கத்திலிருந்தும் நீ என்னை பாதுகாத்திடுவாயாக, இது அனைத்தையும் பிறரிடமிருந்து நீ மறைத்து விடுவாயாக, இன்னும் நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் எனக்கு நன்மையாகவும் மாற்றி விடுவாயாக, இந்த பாவங்களினால் ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து என்னுடைய இதயத்தை பரிசுத்தமாக்கி விடுவாயாக,
இந்த பிரார்த்தனையை உன்னிடம் கேட்கக்கூடிய மன திடத்தையும் வலிமையையும் எனக்கு அளித்தவனும் நீதான். ஏனென்றால் நீதான் அல் கஃபூர் என்று நாம் சொல்லி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை கேட்டு மறுமையில் நாம் வெற்றி பெற்றவர்களாக இருக்க அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.